ராமபுரானின் சிரத்தின் மேல் பொன்கிரீடம் விளங்கியது கண்டு மூவுலகிலும் உள்ள மக்கள் தத்தம் சிறமேல் பொற்கிரீடம் வைக்கப்பட்டது போலவே எண்ணி மகிழ்ந்தார்கள். நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையும் தெய்வ பக்தியும் நன்னடத்தையும் வேரூன்றி வளர வேண்டும். ஸ்ரீராமனை லட்சியமாக கொண்டு ராம ராம என்று மனசாரச் சொல்லிக் கொண்டே இருக்கிறவர்களுக்கு சித்த மனங்கள் எல்லாம் விலகும். தர்மத்தை விட்டு இருந்தாலும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள். வணக்கம். நான் சமுத்திர ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்துக்காக இருக்கிறோம். இந்த ஆலயமானது 2025 ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி இந்த ஆலயத்திலே எண்ணெய்க்காப்பு நிகழ்வுகள் இடம்பெற்று 2025 4ஆம் மாதம் 20ஆம் தேதி இந்த சமுத்திர ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவாலயத்திலே கும்பாபிஷேக நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக இடம்பெற்ற ஒரு புதிய ஆலயமாக இந்த ஆலயம் திருகோணமலை பகுதியிலே விளங்குகின்றது. ஆகையினால் மிகவும் அழகாக, அதாவது திருகோணமலை இயற்கை துறைமுகங்களுக்கு அருகாமையில் உள்ள கடல் பகுதியை சூழ்ந்த பகுதிக்கு அருகாமையிலேதான் இந்த சமுத்திர ஸ்ரீ மகாவிஷ்ணு தேவஸ்தானம் அமைந்துள்ளது. திருகோணமலை பகுதிக்கு வருகிறது. இந்த பொழுது இந்த ஆலயத்தின் அழகிய காட்சிகளை எமது யூடியூப் சேனலால் வாய்ஸ் ஆஃப் காட் சேனலூடாக வழங்குவதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் திருகோணமலை சமுத்திர ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு வருகின்றோம்.